கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸுக்கு இது நல்ல ஒரு சாய்ஸு. அதோட வீட்டுக்கு யாரும் கெஸ்ட்டு வந்தாங்கன்னா, நான்வெஜ் எதுவும் எடுக்க முடியாதப்போ, இந்த முட்டைய வச்சு நீங்க பிரியாணி பண்ணி குடுத்தீங்கன்னா, கண்டிப்பா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல 5 முட்டைய நான் பாயில் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சமா உப்பு சேர்த்து பாயில் பண்ணிங்கன்னா, முட்டை உடையாம இருக்கும். முட்டை வேகறதுக்குள்ள நம்ம பிரியாணிக்கு ரெடி பண்ணிக்கலாம். குக்கரில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயமாக 4 வெங்காயம் கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வீடியோவை பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. பிரியாணி ரெசிபி நிறைய நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கிறேன். வதக்கி விடுங்க. ஒரு கைப்பிடி புதினா இலை சேர்த்துக்கோங்க. இதையும் வெங்காயத்து கூடவே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த டைமில் 2.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளியாக 5 தக்காளியை கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா சாஃப்ட் ஆகட்டும். அஞ்சு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விடுங்க. பிரியாணிக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். என்னென்ன மசாலா சேர்க்குறேங்கிறத ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனிமிளகாய் தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துடலாம். 4 கப் ரைஸ் சேர்க்குறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துருக்கேன். பிகினர்ஸாக இருந்தால் உப்பை பார்த்து சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் தக்காளி நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போது நம்ம அளந்து வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸுங்கிறதுனால 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். 4 கப் ரைஸுக்கு 6 கப் தண்ணி சேர்த்து அதோட ஒரு 1/2 கப் மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். இப்போ வேக வச்ச முட்டையை லைட்டாக கீறி விட்டுக்கோங்க 2 பக்கமும். மசாலா உள்ளே இறங்கி நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணுறோம். மசாலா ரொம்ப அதிகமாக சேர்க்க போகிறதில்ல. மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்து கீறி வச்ச முட்டையும் இது கூடவே சேர்த்து நல்லா ஒரு தடவை ஒரு மிக்ஸ் கொடுத்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் சிம்மிலேயே வச்சு எடுத்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிடும். முட்டையெல்லாம் மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போது பிரியாணியில் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. 1/2 மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்த தண்ணியும் அரிசியும் ஒன்றா மிக்ஸ் ஆகிற வரையும் அப்பப்போ கலந்து விடுங்க. பார்த்தாலே தெரியும் தண்ணியெல்லாம் நல்லா குறைஞ்சி அரிசி மேலே தெரிகிற அளவுக்கு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ண முட்டையெல்லாம் மேலே எடுத்து வச்சுக்கலாம். முட்டையை சேர்த்த பிறகு ரொம்ப கலந்து விட வேண்டாம். மல்லித்தழை தூவி அப்படியே குக்கரை மூடி வச்சுக்கலாம். குக்கரை மூடி விசில் வைக்கணுன்னா 2 விசில் வச்சு ஒரு 3 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் இதில் விசில் வைக்காமல் 10 நிமிஷம் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சு அப்படியே எடுத்துட்டேன். கரெக்டாக பக்குவமாக ரைஸ் வெந்து சூப்பரான டேஸ்ட்டில் பிரியாணி கிடச்சிருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ அழகாக குக் ஆகிருக்கு பாருங்கள். நல்ல டேஸ்ட்டான முட்டை பிரியாணி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.